அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு சந்திர கிரகணமான இன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை, அதாவது 3/3/2026 அன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி, பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க. கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய காலமாக பிற்பகல் 3:20 மணி முதல் கிரகண மத்தியமம் மாலை 5:04, கிரகண முடிவு இரவு 7:54 மணி அளவில் முடிகிறது. பூரம், பரணி, பூராடம், மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷ குறிப்பாக சந்திர கிரகணமான இன்று வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றொரு கீழ்காணும் சந்திர கிரகணம் ஸ்துதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னால் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். இந்த சந்திர கிரகணத்தினால் வரும் மாதங்களில் காடு மலைகளில், முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். பல இடங்களில் நில அதிர்வுகள் இருக்கும். அது மட்டுமில்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்புகள் ஏற்படுங்க. ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதனால் மக்கள் இன்புறக்கூடிய அளவிற்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய பலன் அமைகிறது. குறிப்பாக இத்தருணங்கள்ல மேசராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, முழு நிலவு, பூமி மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வின் காரணமாக இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த நேரத்தில் சந்திரன் நிறம் மாறி பூமியில் நிழலுக்குள் நகர்கிறது. இது இரத்த நிலவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிரகணத்தினால் இந்தியாவிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்டால், சந்திர கிரகணம் மதிய வேளையில் நடைபெறுவதால் நமக்கு, அதாவது இந்தியாவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கோ அல்லது எந்த ஒரு பலனும் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இல்லை. அதே போல் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது, மேசராசினியர்களான நீங்கள் சூத காலத்தில் வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் தவிர வேறு யாரும் உணவு போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்கவும், கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை வெட்டுவதையும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது எந்த வழிபாட்டையும் செய்வதையோ அல்லது கடவுளை தொடுவதையோ தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் மேசராசினியர்களான உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோள்களும் லாபஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் வியாபாரத்திலும் தொழிலிலும் லாபம் உண்டுங்க. வெகு காலமாக எதிர்பார்த்த உத்தியோக உயர்வுகள் தற்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குருவும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் முன்னேற்றத்தை நிச்சயமாக சொல்லலாங்க. மற்றபடி இது நன்மையை தருகின்ற அமைப்பு தாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு. சமூக அந்தஸ்து உயருங்க. எதிர்பாராது சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு விஷயமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானத்தில் நிச்சயம் வளர்ச்சி உண்டு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்பது மேசராசிக்கு பாக்கியஸ்தானமும் கூட என்பதை மறந்துவிடக் கூடாதுங்க. அங்கே சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பிரச்சனை உண்டுங்க. அதிர்ஷ்டங்களுக்குள்ளேயே துரதிர்ஷ்டமும் சிலருக்கு உண்டு. அவரவர் ஜாதக பொறுத்து கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லையே என்பது போல் கடைசி நேரத்தில் தடங்கல்கள் ஏற்படுவதும், நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருப்பதுமாக அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு 3ஆம் இடத்தில் ஸ்தான பலத்தோடு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கவே செய்யுங்க.
அதே போல் கேது 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பா இன்றைய நாளிலேயே சுக்கிர பகவான் ஆட்சியில் உச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் சந்திர கிரகணமான இன்றைய நாளில் விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயம் ஏற்படதாங்க செய்யும். என்றாலும் வீண் விரயத்திலிருந்து விடுபட சுப விரயத்தை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா விரயஸ்தான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் வரும் சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் சில நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமையுதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகளும் அதன் விளைவாக மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 6 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குதுங்க. கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் தற்போது லாபஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரித்த வேளையில் அவற்றை குரு பகவானும் பார்த்துறாருங்க. இந்த காலத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இல்லம் தேடி வரப்போகிறது. காரியங்கள் விரைவாக முடிந்து கடமையை துரிதமாக செய்து பாராட்டுகள் பெற இருக்கீங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைத்து முன்னேற்ற பாதையில் செல்ல வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமையுதுங்க. அதே போல கூடிய விரை சனி பகவானும் பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. அதே நேரம் சனி வருவது குரு வீடு என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நவகிரகங்கள்ல சுபவிரயமாக விளங்கும் குருவினுடைய வீடு சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மனசங்கடங்கள் ஓரளவு கொடுத்தாலும் 2 மடங்கு மகிழ்ச்சியை வழங்குவார். 7.5 சனி தொடங்கிவிட்டது. எனவே சனிக்கிழமை தோறும் முழுமையாக விரதம் இருந்து கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் என்ற கவசத்தை பாடி சனி பகவான் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது நடக்குங்க. சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதம் அடைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க. சுப செய்திகளை செவிகள்ல கேட்கும் சூழல் உருவாக இருக்கு. வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருந்த தடை விலக இருக்கு. உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் வெளிநாட்டு வாய்ப்பும் வரும் யோகமும் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கொடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவிய இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு மகிழ்ச்சி தருங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர இருக்கு. பெண்களுக்கு பெரும் கூடுங்க. வருமானம் திருப்தி தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.